வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுவிக்க தமிழக அரசுக்கு அதிகாரம். மத்திய அரசு தொடர்ந்த வழக்கை முடித்து வைத்தது உச்சநீதிமன்றம். ஓரின சேர்க்கை குற்றமாகாது என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதிரடி தீர்ப்பு. இந்திய அரசியல் சட்டத்தின் 377வது பிரிவை ரத்து செய்தும் உத்தரவு. தலைமைச் செயலகத்தில் முதல்வர், துணை முதல்வருடன் 15வது நிதிக்குழுவினர் சந்திப்பு. மாநில தேவைகள், நிதி அதிகார பகிர்வு குறித்து ஆலோசனை. குட்கா முறைகேடு தொடர்பாக இடைத்தரகர்கள் 2 பேர் கைது. காவல் ஆய்வாளர் வீட்டுக்கும் சீல் வைத்து சிபிஐ அதிகாரிகள் நடவடிக்கை. சென்னையில் மாற்றுத்திறனாளி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம். கைதான 17 பேர் மீதும் குண்டர் சட்டம் பாய்ந்தது. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுவிக்க தமிழக அரசுக்கு அதிகாரம் உண்டு என உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பேரறிவாளன், முருகன், நளினி உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டு 25 ஆண்டுகளுக்கு மேலாக சிறை தண்டனை அனுபவித்து வருகின்றனர். கடந்த 2014ஆம் ஆண்டு இவர்கள் 7 பேரை விடுவிக்க அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா முடிவெடுத்தார். ஆனால் தமிழக அரசின் முடிவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு வழக்கு தொடர்ந்தது. இந்த நிலையில் இன்று நடைபெற்ற விசாரணையில் 7 பேரை விடுவிக்க தமிழக அரசுக்கு அதிகாரம் உண்டு என நீதிபதி ரஞ்சன் கோகாய் உத்தரவிட்டார். மேலும் 7 பேரை விடுவிக்க ஆளுநருக்கு தமிழக அரசு பரிந்துரை செய்யலாம் என்று கூறி மத்திய அரசின் வழக்கை நீதிபதிகள் முடித்து வைத்தனர். இனியும் தாமதிக்காமல் 7 பேரை விடுவிக்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசியல் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பாமக நிறுவனர் ராமதாஸ் டுவிட்டரில் இது தொடர்பாக கருத்து பதிவிட்டுள்ளார். அதில் 7 தமிழர்களை 161வது பிரிவின்படி விடுவிக்கலாம் என பல ஆண்டுகளாக பாமக வலியுறுத்தி வந்தது சரி என்பதை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளதாக கூறியுள்ளார். இனியும் தாமதிக்காமல் தமிழக அரசு முடிவெடுத்து 7 தமிழர்களும் சுதந்திர காற்றை சுவாசிக்க வகை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேபோன்று தமிழக அரசு 7 தமிழர்களையும் 161வது விதியின்படி உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேட்டுக் கொண்டுள்ளார். ஓரின சேர்க்கை சட்டவிரோதமானது என்று கூறும் 377வது பிரிவை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. தீர்ப்பை ஒருமித்த கருத்துடன் வாசித்த நீதிபதிகள் இயற்கைக்கு முரணான பாலியல் உறவு தண்டனைக்குரிய குற்றமல்ல என்று கருத்து தெரிவித்தனர். அத்துடன் ஓரின சேர்க்கையை குற்றச்செயலாக கருதும் சட்டப்பிரிவு 377ஐ ரத்து செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இருக்கலாம் என்றும் அவரவர் உணர்வு மறுக்கப்படுவது இறப்புக்கு சமமானது எனவும் தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தெரிவித்தார். பல்வேறு கோணங்களில் விசாரணைகள் நடத்திய பின்னரே ஓரின சேர்க்கைக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்றும் நீதிபதி குறிப்பிட்டார். வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என ஓரின சேர்க்கையாளர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். अच्छा दिन है और हर किसी को अपना एक्सप्रेशन शेयर करने का हक होता है, हर किसी को प्यार करने का हक होता है. अपने एक्सप्रेशन शेयर कर सकते हैं और खुल के अपनी जिंदगी जी सकते हैं. बहुत अच्छा डिसीजन है और आई होप कि सब अब खुश रहेंगे, जितने भी मेरे एलजीबीटी कम्युनिटी के लोग हैं. सुप्रीम कोर्ट के डिसीजन के थ्रू और हमारे सोसाइटी के सामने किसी के साथ प्यार नहीं कर सकते हैं, किसी के साथ हम लोग घूम नहीं सकते. बहुत ही अच्छा लग रहा है. आई एम सो एक्साइटेड टुडे. थैंक यू.
சென்னை வந்துள்ள மத்திய நிதிக்குழுவினர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மத்திய அரசு அளிக்க வேண்டிய நிதியின் அளவு, மானியங்கள் உள்ளிட்ட விவகாரங்களை மத்திய நிதிக்குழு பரிந்துரைக்கிறது. இதற்காக நிதிக்குழு உறுப்பினர்கள் அந்தந்த மாநிலங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வது வழக்கம். இதன்படி 15வது நிதிக்குழுவின் தலைவர் NK சிங் மற்றும் உறுப்பினர்கள் அனூப் சிங், அசோக் லக்கிரி, ரமேஷ் சந்த் உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் சென்னை வந்துள்ளனர். இக்குழுவினர் சென்னை தலைமைச் செயலகத்தில் அரசியல் கட்சி பிரதிநிதிகள், தொழிற்சாலை பிரதிநிதிகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்பை சேர்ந்தவர்களுடன் ஆலோசனை நடத்தினர். இந்நிலையில் தலைமைச் செயலகத்தில் முதல்வர் பழனிசாமியுடன் மத்திய நிதிக்குழுவினர் ஆலோசனை நடத்தினர். இந்த கூட்டத்தில் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்களும், தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், துறை செயலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடமும் ஆலோசனை நடத்தினர். மாநிலங்களின் தேவைகள், நிதி அதிகார பகிர்வு குறித்து ஆலோசித்தனர். இதனையடுத்து 8ஆம் தேதி வரை மதுரை, ராமநாதபுரம் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லும் நிதிக்குழுவினர் அங்கும் கள ஆய்வு பணிகளை மேற்கொள்கின்றனர். குட்கா முறைகேடு விவகாரம் தொடர்பாக இடைத்தரகர்கள் 2 பேரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். குட்கா ஊழல் குறித்த கிடங்கு உரிமையாளர் மாதவ்ராவிடம் கடந்த வாரம் சிபிஐ அதிகாரிகள் 12 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர். அதன் அடிப்படையில் நேற்று காலை முதல் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீடு, டிஜிபி ராஜேந்திரன் வீடு, சென்னை மாநகர முன்னாள் காவல் ஆணையாளர் ஜார்ஜின் வீடு உட்பட 35 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இதில் பல இடங்களில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனை அடுத்து டிஜிபி ராஜேந்திரன், அமைச்சர் விஜயபாஸ்கர் வீடுகளில் நடைபெற்ற சோதனை நிறைவு பெற்றது. இருப்பினும் நுளம்பூரில் உள்ள முன்னாள் காவல் ஆணையர் ஜார்ஜ் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் இன்று 2வது நாளாக சோதனை நீடித்தது. காலை 8 மணி வரை நடத்திய சோதனையில் 2 பைகளில் முக்கிய ஆவணங்களை அதிகாரிகள் எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. இதேபோல் முன்னாள் அமைச்சர் PV ரமணா வீட்டிலும் சிபிஐ அதிகாரிகள் சோதனை செய்தனர். இதனிடையே குட்கா ஊழல் தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாதவராவிடமிருந்து லஞ்ச பணத்தை வாங்கி அதிகாரிகளுக்கு கொடுத்த இடைத்தரகர்கள் ராஜேந்திரன் மற்றும் நந்தகுமார் ஆகிய 2 பேரை சிபிஐ கைது செய்து விசாரித்து வருகிறது. சிபிஐ சோதனை போது திருச்செந்தூர் அருகே ஆறுமுக நேரியில் உள்ள சிப்காட் காவல் ஆய்வாளர் சம்பத் வீட்டிலும் அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கின. இதில் கிடைத்த ஆதாரங்களை வைத்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சென்னை ராயபுரத்தில் சம்பத்துக்கு சொந்தமான வீட்டுக்கு சிபிஐ அதிகாரிகள் சீல் வைத்தனர். குட்கா ஊழல் தொடர்பாக 35 இடங்களில் சோதனை நடத்தியது ஏன் என சிபிஐ விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக சிபிஐ வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்று கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் வாயில் போட்டு மெல்லும் புகையிலை பொருட்களை உற்பத்தி செய்து வந்ததாக தெரிவித்துள்ளது. இதனையடுத்து 2013ஆம் ஆண்டு முதல் குட்கா மற்றும் பிற புகையிலை பொருட்கள் தடை செய்யப்பட்டதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. குட்கா தடை உத்தரவு அமலில் இருந்தபோது கடந்த 2013ஆம் ஆண்டு தமிழகத்தை சேர்ந்த தனியார் நிறுவனம் ஒன்று சட்டவிரோதமாக குட்கா தயாரிப்பதற்கும் விற்பனை செய்யவும் ஒழுங்குமுறை அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பேரில் சென்னை, திருவள்ளூர், தூத்துக்குடி, புதுச்சேரி, பெங்களூரு, மும்பை உட்பட 35 இடங்களில் போலீஸ் துறையை சார்ந்த அதிகாரிகளின் வீடுகளில் சோதனை நடந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மாற்றுத்திறனாளி சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த 17 பேரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க சென்னை காவல் ஆணையர் விஸ்வநாதன் உத்தரவிட்டுள்ளார். சென்னை அயனாவரத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் 12 வயது சிறுமி 7ஆம் வகுப்பு படிக்கிறார். மாற்றுத்திறனாளியான இவரை அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள காவலாளிகள், பிளம்பர்கள், லிப்ட் ஆபரேட்டர்கள் என அங்கு வேலை பார்க்கும் நபர்கள் 7 மாதங்களாக பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இதுகுறித்து பெற்றோருக்கு தெரியவர காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர். பாலியல் வன்கொடுமை தொடர்பாக 24 பேர் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டனர். அவர்களில் 17 பேர் மட்டும் கடந்த ஜூலை மாதம் கைது செய்து போலீசார் புழல் சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட 17 பேரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க சென்னை காவல் ஆணையர் விஸ்வநாதன் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்கா சென்றதாக சொல்லப்பட்ட முன்னாள் காவல் ஆணையர் ஜார்ஜ் இன்று ஆறுமுகசாமி ஆணையத்தில் ஆஜராக வந்தார்.
ஜெயலலிதா மரணம் குறித்து நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையம் விசாரணை நடத்தி வருகிறது. இதுவரை 40க்கும் மேற்பட்டோரின் வாக்குமூலத்தை ஆறுமுகசாமி பதிவு செய்துள்ளார். இதில் சிலரிடம் சசிகலா தரப்பு வழக்கறிஞர்கள் அவ்வப்போது குறுக்கு விசாரணையும் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சென்னை முன்னாள் காவல் ஆணையர் ஜார்ஜ் ஆறுமுகசாமி ஆணையத்தில் ஆஜராக வந்தார். ஆனால் அவருக்கு இன்று விசாரணை இல்லை என்று தெரிவிக்கப்பட்டதால் திரும்பி சென்றார். நேற்று சிபிஐ சோதனையின் போது ஜார்ஜ் அமெரிக்கா சென்றிருந்ததாக தகவல் வந்த நிலையில் இன்று ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தில் ஆஜரானது எப்படி என சந்தேகம் எழுந்துள்ளது. வேறு ஒரு தேதியில் ஆஜராகும்படி ஆணையம் அனுப்பியிருந்த கடிதத்தை ஜார்ஜ் பார்க்கவில்லை என்று கூறப்படுகிறது. தமிழகம் முழுவதும் நாளை முதல் 412 நீட் பயிற்சி மையங்கள் செயல்பட தொடங்கும் என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை அடையாறில் கைவினைப் பொருட்கள் கண்காட்சியை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அரசு பள்ளி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இலவச நீட் பயிற்சி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகம் முழுவதும் நாளை 412 நீட் மையங்கள் தொடங்கப்படும் என்றும் இதற்காக 3200 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நீட் தேர்வை பொறுத்தவரையிலும் 412 மையங்களிலே அந்த பணிகள் துவங்கப்படும். இதற்காக 3200 ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு நீட் தேர்வை பொறுத்தவரையிலும் நாம் முதல் கட்டமாக இந்த பணிகளை துவங்கி இருக்கிறோம். ஆகவே தமிழ்நாட்டு மாணவர்கள் எதிர்காலத்தில் இந்த நீட் தேர்வு மற்ற மத்திய அரசு கொண்டு வருகிற எந்த பொதுத் தேர்வாக இருந்தாலும் அதை சந்திக்கின்ற அளவிற்கு மாணவர்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய தமிழ்நாட்டில் எத்தனை லட்சம் மாணவர்கள் படித்தாலும் அவர்களுக்கு தேவையான அனைத்து கட்டமைப்பு வசதிகளையும் செய்து தருவதற்கு நம்ம அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் அண்டை மாநிலத்திற்கு சென்று நீட் தேர்வுக்காக தேர்வு எழுத தேவையில்லை என்ற நிலையை அரசு உருவாக்கி வருகிறது. ஆதார் அட்டை இல்லாத மாணவர்களை பள்ளிகளில் சேர்க்க மறுப்பது சட்டத்துக்கு எதிரான செயல் என்று இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக UITAI எனப்படும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் சில பள்ளிகளில் ஆதார் இல்லாததை காரணம் காட்டி மாணவர்கள் சேர்த்துக் கொள்ள மறுக்கப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஆதார் இல்லாததை சுட்டிக்காட்டி பள்ளிகளில் மாணவர்களை சேர்க்க மறுப்பது சட்டத்துக்கு எதிரான செயல் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆதார் இல்லாத காரணம் காட்டி மாணவர்களுக்கு பள்ளி வேறு சலுகைகளையும் மறுக்கக்கூடாது என்றும் பள்ளி வளாகங்களில் ஆதார் பதிவு செய்தல், ஆதார் திருத்துதல் போன்ற பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் அமெரிக்க அமைச்சர்களுடன் இந்திய அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இந்தியா மற்றும் அமெரிக்க அமைச்சர்கள் முதன்முறையாக சந்தித்து பேசுகின்றனர். இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜேம்ஸ் மேட்டிஸ், வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பே ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். இந்திய தரப்பில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த கூட்டத்தில் இரு நாடுகளுக்கு இடையிலான முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசித்தும் வருகின்றனர். முன்னதாக டெல்லி விமான நிலையம் வந்தவர்களை வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். தமிழக அரசு ஊழலின் உச்சத்தை எட்டியுள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். நிலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஊழல் குற்றச்சாட்டில் உள்ள அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் டிஜிபி ஆகியோர் பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஊழலின் உச்சக்கட்டத்தில் திளைக்கிறது என்பதற்கு நிரூபணமாகி இருக்கக்கூடிய சம்பவம் தான் குட்கா ஊழலில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களுடைய இல்லத்திலும் அது தொடர்பான இடங்களிலும் ஏறத்தாழ 35 இடங்களில் நேற்று சோதனை, சிபிஐ சோதனை ரைடு நடைபெற்றிருக்கிறது. ஆகவே ஊழலில் தொடர்புடையவர்களை குட்கா ஊழல் என்ற இந்த தமிழகத்தையே ஒழுக்குகிற இந்த ஊழலில் தொடர்புடையவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அதை கிடப்பிலே போட்டதனுடைய விளைவு திராவிட முன்னேற்றக் கழகம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு அந்த சிபிஐ விசாரணையை தடுக்க வேண்டும் என்று தமிழக அரசு ஒரு குறுக்குச்சால் ஓட்டுகிற விதத்திலே உச்சநீதிமன்றத்திலே முறையிட்டு அந்த உச்சநீதிமன்றம் அதனை நிராகரித்து சிபிஐ விசாரணை நடைபெறட்டும் என்று ஆணையிட்டதனுடைய விளைவாக நேற்றைய சோதனைகள் நடைபெற்றிருக்கின்றன.
திருச்சி மற்றும் சென்னையில் நிகழ்ந்த இருவேறு சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள துறைமங்கலம் மணியம்பட்டியை சேர்ந்தவர் வெள்ளையன். இவர் தனது மனைவி மற்றும் மருமகனுடன் மதுரைக்கு காரில் சென்று கொண்டிருந்தார். கார் மணப்பாறை அருகே உள்ள யாகபுரம் என்ற இடத்தில் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் உள்ள 10 அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது. மேலும் கார் உருண்டு அப்பளம் போல் நொறுங்கியது. இந்த கோர விபத்தில் வெள்ளையன் உட்பட 3 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இது தொடர்பாக தகவல் அறிந்து வந்த துவரங்குறிச்சி காவல்துறையினர் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து தொடர்பாகவும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே சென்னை செங்குன்றம் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த தனியார் பள்ளி ஆசிரியர் மீது லாரி மோதியதில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாதவரம் போலீசார் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த 34 வயதான வினோத் என்பவரை கைது செய்தனர். திருச்சி முக்கொம்பு பால பணிகள் இன்றுடன் முடிவடையும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தொகுதிக்குட்பட்ட தொட்டியாப்பட்டியில் சுமார் 120 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரி அமைந்துள்ளது. இந்த ஏரியில் தூர்வாரும் பணியினை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திருச்சி முக்கொம்பு பால பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதால் இன்றுடன் முடிவடையும் என்று தெரிவித்தார். மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட தண்ணீர் கடைமடை வரை செல்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கூறினார். முழுமையா அந்த பணிகள் முடிஞ்சு மேட்டூர் இருந்து தண்ணி திறக்கப்படும். அதுக்கப்புறம் கடைமடை பகுதிக்கு தண்ணி கொண்டு வருவதற்காகத்தான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு கவனம் எடுத்து அந்த பணிகளை நாங்கள் இரவு பகல் பாராமல் அதை செய்து கொண்டிருக்கிறோம். நேற்று கூட போய் பார்த்து வந்தால் கடைசி கட்டம் நெருங்கிடுச்சு. இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் ஒரு வாரத்துக்கு இருக்கு. அது தண்ணி வந்தால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. செங்குன்றத்தில் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட தகராறில் இருவரும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டனர். ஒன்றும் அறியாத 7 வயது குழந்தை பரிதவிப்பதை மக்கள் ஏக்க பார்வையுடன் பார்த்து வருகின்றனர். சென்னை அடுத்த செங்குன்றம் மம்மதுலம் லட்சுமிபுரம் பெருமாள் கோவில் தெருவை சேர்ந்தவர் 28 வயதான சுரேஷ். இவர் ஆட்டோ ஓட்டும் தொழில் செய்து வருகிறார். இவரது மனைவி 22 வயதான சுதா. இவர்களுக்கு 7 வயதில் லோகிதா என்ற பெண் குழந்தை உள்ளது. நேற்று இரவு வீட்டுக்கு வந்த சுரேஷ் மனைவியுடன் கடன் தொல்லையால் அவதிப்பட்டதை எடுத்து கூறியுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இதில் மனமுடைந்த இருவரும் மின்விசிறியில் தூக்கு மாட்டிக்கொண்டு இறந்தனர். குழந்தையின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தோர் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். செங்குன்றம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கணவன் மனைவி இருவரும் இறந்ததால் ஒன்றுமறியாத 7 வயது குழந்தை பரிதவிப்பதை ஏக்க பார்வையுடன் மக்கள் பார்த்து சென்றனர். அமைச்சர் அதிகாரிகள் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை பற்றி சென்னை விமான நிலையத்தில் ரஜினியிடம் கேட்டபோது அது குறித்து கருத்து சொல்ல விரும்பவில்லை என்று தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு ரஜினிகாந்த் பதிலளித்தார். அப்போது அரசியல் கட்சியை எப்போது தொடங்குவீர்கள் என்று கேட்டதற்கு இது குறித்து பலமுறை ஏற்கனவே சொல்லிவிட்டதாக தெரிவித்தார். தமிழக அமைச்சர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை பற்றி கேட்டபோது அது குறித்து கருத்து சொல்ல விரும்பவில்லை என்றும் கூறினார். மேலும் தூத்துக்குடி விமானத்தில் கோஷம் போட்டதாக சோபியா மீது வழக்கு போடப்பட்டது குறித்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் அவர் சென்று விட்டார். அது நிறைய வாட்டி சொல்லியாச்சு. நிறைய வாட்டி சொல்லி சிபிஐ விசாரணை நேற்று வந்து அரசுல வந்து சிபிஐ விசாரணை நடந்தது. அமைச்சர் அதிகாரிகள் சிபிஐ விசாரணை நடந்தது சார். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லைங்க, அதை பத்தி நான் வந்து எந்த கருத்து திருச்சி மணப்பாறை அருகே கார் பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள துறைமங்கலம் மணியம்பட்டியை சேர்ந்தவர் வெள்ளையன். இவர் தனது மனைவி மற்றும் மருமகனுடன் மதுரைக்கு காரில் சென்று கொண்டிருந்தார். கார் மணப்பாறை அருகே உள்ள யாகபுரம் என்ற இடத்தில் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் உள்ள 10 அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது. மேலும் கார் உருண்டு அப்பளம் போல் நொறுங்கியது. இந்த கோர விபத்தில் வெள்ளையன் உட்பட 3 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இது தொடர்பாக தகவல் அறிந்து வந்த துவரங்குறிச்சி காவல்துறையினர் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து தொடர்பாகவும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பழம்பெரும் தமிழ் திரைப்பட குணச்சித்திர நடிகர் வெள்ளை சுப்பையா நேற்று இரவு 8:30 மணியளவில் காலமானார். அவருக்கு வயது 80.
தமிழ் திரைத்துறையில் 200க்கும் மேற்பட்ட படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்துள்ள 80 வயதான வெள்ளை சுப்பையா ஆரம்ப காலங்களில் மேடை நாடகங்களில் நடித்து வந்தார். பின்னாளில் திரைத்துறையில் வாய்ப்பு கிடைத்தது. வைதேகி காத்திருந்தால், கரகாட்டக்காரன் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலும் டிவி சீரியல்களிலும் நடித்து வந்தார். சமீப காலமாக சினிமா வாய்ப்புகள் இல்லாத காரணத்தால் தனது சொந்த ஊரான மேட்டுப்பாளையம் சிவன்புரம் திலகர் வீதியில் உள்ள வீட்டில் வசித்து வந்தார். கடந்த சில மாதங்களாக உடல்நலக்குறைவால் அவதியுற்ற நிலையில் வெள்ளை சுப்பையா நேற்று இரவு மரணமடைந்தார். அவரது உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்திய பின்னர் இன்று காலை 11 மணியளவில் அடக்கம் செய்யப்பட்டது. சுப்பையா மனைவி பெயர் சாவித்ரி. இவர்களுக்கு தனலட்சுமி என்ற ஒரு மகள் உள்ளார். பத்து லட்சம் மாணவ மாணவிகள் மீது இல்லாத அக்கறை 2 லட்சம் பேர் மீது மட்டும் பிரதமர் மோடி காட்டுவது நியாயமா என கல்வியாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தேசிய தகுதி தேர்வு நிறுவனமான IIT, JEE ஆகியவை நடத்தும் முதன்மை தேர்வினை இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் எழுத வேண்டும் என மத்திய அரசு சொல்லியிருந்தது. இந்நிலையில் திடீரென இத்தேர்வை குஜராத்தி மொழியிலும் எழுதலாம் என அறிவிப்பு வந்துள்ளது. இதர மாநில மொழிகளில் எழுதுவதற்கு அனுமதி இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தில் +2 தேர்வினை 10 லட்சம் பேர் எழுதுகின்றனர். ஆனால் குஜராத்தி மொழியில் வெறும் 2 லட்சம் பேர் மட்டுமே எழுதுகின்றனர். இந்நிலையில் 10 லட்சம் தமிழக மாணவர்கள் மீது இல்லாத அக்கறை, வெறும் 2 லட்சம் குஜராத்தி மாணவர்கள் மீது பிரதமர் மோடி அக்கறை காட்டுவது எந்த விதத்தில் நியாயம் என கல்வியாளர்கள் சந்தேகத்தை எழுப்பியுள்ளனர். விபத்தில் மூளை சாவு அடைந்த மாணவரின் உடல் உறுப்புகள் மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் திசையன்விளை பகுதியைச் சேர்ந்த சேகரின் 3வது மகன் கோபிகிருஷ்ணன் அங்குள்ள தனியார் பாலிடெக்னிக்கில் படித்து வந்தார். இவர் கடந்த மாதம் 26ஆம் தேதி நண்பர்களுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது பின்னால் வந்த நண்பரின் பைக் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பலத்த காயமடைந்த கோபிகிருஷ்ணன் மேல் சிகிச்சைக்காக குலவணிகர்புரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் அவருக்கு மூளைச்சாவு ஏற்பட்டதை அடுத்து மருத்துவர்களின் வேண்டுகோளை ஏற்று மாணவரின் உடல் உறுப்புகள் தானமாக அளிக்க பெற்றோர் முன்வந்தனர். இதனையடுத்து உயிரிழந்த மாணவரின் கல்லீரல், சிறுநீரகம் உள்ளிட்ட உறுப்புகள் மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டன. கூட 11 நாள் ஆகுது ஆஸ்பத்திரியில் சேர்த்து. இப்போ 2 நாளைக்கு முன்னால் மூளைச்சாவு அடைஞ்சிட்டாங்க சார் சொன்னாங்க. நாங்கள் 2 நாள் வெயிட் பண்ணி பாருங்கள், ஏதாவது தெய்வ புண்ணியத்தால் கண்டிப்பாக ஏதாவது கிடைக்கணும்னு நம்பி இருந்தோம். இன்றைக்கி எதுவும் முடியாத காரணத்தினால அவனோட உடல் உறுப்புகளை நாங்கள் தானமாக செய்யறதுக்கு எங்கள் அக்கா, எங்கள் மாமா ஃபேமிலியை முடிவெடுத்து கொடுத்துருக்கோம். அதை கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, தன்னோட பையன் இதோட இறந்து போகக்கூடாது, மற்றவங்க கூட இதை வச்சு 4 பேர் நல்லா இருக்கணும், இவன் ஏதோ ஒரு மூலையில் நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கான், அந்த நம்பிக்கையோடு நாங்கள் கொடுத்துருக்கோம். இலங்கை அரசால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள விசைப்படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி மீனவர்கள் இன்று 4வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்திலிருந்து கடலில் மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களின் படகுகளை சிறைபிடிப்பது, அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவது என்பது தொடர்கதையாகி வருகிறது. இந்நிலையில் தமிழக மீனவர்களுக்கு எதிராக இலங்கை அரசு கொண்டு வந்துள்ள மீன்பிடி சட்டத்தினால் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. எனவே இலங்கை அரசு கொண்டு வந்துள்ள இச்சட்டத்தை திரும்பப் பெறுவதற்கு இந்திய அரசு இலங்கையை வலியுறுத்த வேண்டும். சேதமடைந்துள்ள விசைப்படகுகளுக்கு உரிய இழப்பீட்டினை மத்திய மாநில அரசுகள் வழங்க வேண்டும், டீசல் விலையை குறைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமேஸ்வர மீனவர்கள் 4வது நாளாக இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். மூக்கையா தேவரின் 39வது நினைவு தினத்தை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் இன்று 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தலைவரும் முன்னாள் எம்பியுமான PK மூக்கையா தேவரின் 39வது குருபூஜை விழா மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் இன்று நடைபெறுகிறது. முத்துராமலிங்க தேவர் கல்லூரி வளாகத்தில் உள்ள அவரது மணி மண்டபத்தில் பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தவுள்ளனர். எனவே சட்ட ஒழுங்கு பிரச்சினையும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக மதுரை மாவட்டத்தில் இன்று 144 தடை உத்தரவு பிறப்பித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார்.